பிக்சல்வர்ஸ் ஏர்ட்ராப்புக்கு எலிஜிபிள் ஆகிறதுக்கு என்ன செய்யணும்? ரீசெண்டாக நான் ஒரு கேள்விப்பட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பிக்சல்வர்ஸில் மேலே உங்களோட ப்ரொஃபைல் நேமுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 1 2 3ன்னு சொல்லி அந்த இது கம்ப்ளீட் ஆகணும். 3 ரிக்குவயர்மெண்ட்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் தான் உங்களுக்கு ஏர்ட்ராப் எலிஜிபிள் ஆகிறேன்னு சொல்லி உள்ளுக்கிருந்து ஒரு நியூஸ் மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நிறைய பேர் நிறைய சேனல்களில் நிறைய விஷயங்களில் ட்விட்டர்லாம் பார்த்தேன். அதில் 3 விஷயமும் என்னென்னு சொல்கிறேன். ஸோ முதலாவது விஷயம் என்ன செய்யணும்னா, நீங்கள் முதலாவது அந்த மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் வாலெட்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த வாலெட்டை கிளிக் பண்ணி உங்களோட டொன் கீப்பர் வாலெட்டை கனெக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் என்னென்ன எக்ஸ்சேஞ்ச் வச்சுருப்பீங்கன்னு சொன்னால் அந்த எக்ஸ்சேஞ்சில் ஏதாவது ஒரு வாலெட் ஒன்று நீங்கள் முதலாவது கனெக்ட் பண்ணணும். இது முதலாவது. ஓகே, நீங்கள் இதை செஞ்சு முடிச்சு போட்டு கொஞ்சம் நேரத்தில் பார்ப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒன்றுன்னு சொல்லி அந்த 3ஆக பிரித்து ஒரு க்ரீன் கலமாக கொண்டு இந்த ஏரியாவில் இருக்கும். ஓகே, ரெண்டாவது என்ன பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் கண்டினியூஸாக டெய்லி செக்இன் பண்ணி டெய்லி அந்த 4 கொம்போ கார்டு வரும். அந்த கொம்போ கார்டையும் சரியாக கண்டினியூஸாக கிளைம் பண்ணணும். இந்த கொம்போ கார்டுகள் என்ன அடுத்தது இந்த விஷயம் எல்லாமே நம்ம HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் போட்டீங்க. அதே மாதிரி பிக்சல்வர்ஸில் லிங்க் வேணும்னு சொன்னாலும் HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனல் இருக்குது. நீங்கள் HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனல் இன்னும் இல்லைன்னா HBUன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது எங்கே இருக்குன்னு சொல்கிறேன். அதில் இதே மாதிரியான பெஸ்ட்டான ஏர்ட்ராப்கள் போடுவேன். ஸோ இது ரெண்டாவது விஷயம் என்னென்னு சொன்னால் டெய்லி கொம்போ கார்டு கலெக்ட் பண்ணிக்கணும். மூணாவது இவங்க சொல்கிற ரிக்குவயர்மெண்ட்ஸ் என்னென்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். இது 100% ஷுவராக இல்லையான்னு தெரியல, நான் கேள்விப்பட்ட சொல்கிறேன். மூணாவது என்னென்னு சொன்னால் இதில் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் கீழே ஃபைட்ஸுக்குள்ளே வாங்கிங்கன்னா நீங்கள் கரெக்டர்ஸ் வாங்கலாம். நீங்கள் கலெக்ட் பண்ணுற பாயிண்ட்ஸ் வச்சு ஏதாவது ஒரு கரெக்டரை வாங்கி அந்த கரெக்டர்ஸை உங்களால் ஏழுன்ற அளவுக்கு அப்டேட் பண்ணுங்கள். என்ன அப்டேட் பண்ணாமல் நீங்கள் ஃபைட்டுக்கு போவீங்கன்னா எதிர்க்க வர ஆள்ற பவர் கூட இருக்கணும்னா நீங்கள் டிஃபீட் ஆகிடுவீங்க. நீங்கள் கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்கள். ஒரு 10-20 லெவலுக்கு அப்டேட் பண்ணி போட்டு அந்த கரெக்டர் எடுத்து ஃபைட் ரெண்டம்னு சொல்லியிருக்கும். ஃபைட் ஃபார் ஃப்ரெண்ட், ஃபைட் ஃபார் ரெண்டம் இருக்கும். ரெண்டம்மா நீங்கள் ஃபைட் போய் அட்லீஸ்ட் 5 to 6 பெட்டில் வின் பண்ணுங்கள். நீங்கள் தோத்தா உங்களுக்கு இல்லை, நீங்கள் கண்டினியூஸாக ஃபைட் பண்ணலாம். இவரத்தை டச் பண்ணுங்கள், அவ்வளோ டச் பண்ணுங்கன்னு சொல்லி டச் பண்ண சொல்லுவாங்க. அப்படி டச் பண்ணி நீங்கள் ஃபைட் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 ஃபைட்ஸை வின் பண்ணுங்கள். வின் பண்ணினா அது மூணாவதும் ஓகேன்னு சொல்லி உங்களோட 3 ரிக்குவயர்மெண்ட்ஸும் ஓகே ஆகுதுன்னு சொல்லி நான் செல்வடத்தை கேள்விப்பட்டேன். பட் எனக்கு இன்னும் 2 ரிக்குவயர்மெண்ட்ஸ் தான் ஓகே ஆகிருக்கு. நான் இன்னும் ஃபைட்டில் கிட்டத்தட்ட 5-6 நான் இப்போ வரைக்கும் 3-4 ஃபைட் தான் நான் வின் பண்ணிங்க. நான் ஃபைட்டுக்கு போகிறல. ஸோ அதனால் எனக்கு இன்னும் அது கிடைக்கலன்னு நினைக்கிறேன். நான் அப்படி 4-5வது ஃபைட் டைம் நான் முடிக்கிறது ட்ரை பண்ணினேன். நேற்று இன்றைக்கி பொட்டில் எரரெல்லாம் வந்துச்சு, அதனால் முடிக்கலை. ஸோ அப்படி முடித்து எனக்கு அது செட் ஆகும்னு சொன்னால் நான் கட்டாயம் HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணுவேன். அப்டேட்டடாக இருங்க. ஸோ இது 3 தான் ரிக்குவயர்மெண்ட்ஸ்ன்னு சொல்லி நான் ட்விட்டரில் எங்கேயோ பார்த்தேன். ஸோ உங்களுக்கு இந்த 3ஐயும் செஞ்சு உங்களுக்கு அந்த இது டிக் மார்க் கிடைச்சிட்டா இல்லையான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது 3 தான் ரிக்குவயர்மெண்ட். முதலாவது ரிக்குவயர்மெண்ட் வாலெட் கனெக்ட் பண்ணணும். ரெண்டாவது ரிக்குவயர்மெண்ட் டெய்லி கொம்போவையும் டெய்லி செக்இனும் பண்ணணும். மூணாவது நீங்கள் ஃபைட்டுக்கு போய் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 ஃபைட்டாவது வின் பண்ணணும். நீங்கள் எத்தனை ஃபைட் வின் பண்ணிட்டீங்கன்னு பார்க்கணும்னு சொன்னால் உங்களோட யூசர் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் எத்தனை ஃபைட் வின் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி எத்தனை ஃபைட் லூஸ் பண்ணீங்க எத்தனை ஃபைட் வின் பண்ணீங்கன்னு காட்டும். அதில் உங்களுக்கு 5 to 6 ஃபைட் வின் பண்ணியிருப்பீங்கன்னு சொன்னால் மேபி அது 3 ஓகே அடிக்கிறது சான்ஸ் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. அப்படி நீங்கள் 5-6 ஃபைட் வின் பண்ணியும் கூட உங்களுக்கு அந்த இது க்ரீன் மார்க் கிடைக்காட்டியும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் எங்கேயோ ஒரு இடத்த பார்த்து தான் சொல்கிறேன். எனக்கும் 100% ஷுவர் இல்லை. இதை பற்றி மற்றாக்கள் என்ன நீங்கள் உங்களுக்கு அந்த 3 அந்த ரிக்குவயர்மெண்ட்ஸும் கம்ப்ளீட் ஆகிட்டா இல்லையான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை. அடுத்தது HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் லிங்க் வேணும்னு சொன்னால் HBUன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.